ஜீவா டுடே பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர் கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்கள் தொடர்ச்சியா திமுகவை மட்டும் விமர்சிக்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு சமீபத்தில், நான் விவசாயியா மறு ஜென்மத்தில் பிறக்கணுங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவர் பேசியிருந்தாலுமே, திமுக அல்லது அதிமுகங்கிற தமிழ்நாட்டினுடைய நிலை என்னால் மாறப்போகுது, மாறி மாறி நீங்கள் வந்துக்கிட்டு இருந்த இடத்த அடிக்க தான் நான் வந்திருக்கேங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு. விஜயினுடைய அரசியல் தாக்கம் அப்படி ஒரு சூழலை வந்துருமா? ஏன்னா பலரும் வந்துக்கிட்டு விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார், 20% ஓட்டு, 2வது இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவார், சென்னை மாதிரி நகரங்களில் 25% வந்துடுவார், வன்னியரும் தலித்தும் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்க, கிறிஸ்டின் ஓட்டு ஒரு ஓட்டு கூட இந்தியா கூட்டணிக்கு விழாது, இப்படிலாம் பல்வேறு ஊகங்கள் நீங்கள் கலந்து கொள்கின்ற விவாதங்கள்லேயே தொடர்ச்சியாக கேட்டிருப்பீங்க. இந்த நிலையில் திமுக அதிமுகங்கிற அந்த நிலை போய் விஜய் வந்துட்டேன், இனிமேல் நீங்கள் 2 பேர் தாங்கிற நிலை உடஞ்சிச்சுங்கிற மாதிரியும் விஜய் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழக அரசியலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, நகரங்களை விட கிராமங்களில் கொஞ்சம் அரசியல் புரிதல் அதிகமாக இருக்கு. இது நான் ஏதோ பொத்தாம் பொதுவாக பேசலை. நான் இப்போ கூட சமீபத்தில் ஈரோடில் ஒரு வாரம் தங்கியிருந்தேன். போன மாதம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிருந்தேன். அதுக்கு முன் மாதம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் முகாமிட்டு இருந்தேன். கரூர்ல விஜய் அவர்கள் போகும்போது அங்கே ஒரு வாரம் தங்கி இருந்தேன். ராமநாதபுரம் போறேன், நாகப்பட்டினம் போயிருக்கிறேன். இப்ப இந்த சமீபமா 6 மாசத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 220 தொகுதி, அதாவது சென்னை இல்லாம இந்த தொகுதிகள் திருப்பி திருப்பி மாறி மாறி போய் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் மக்கள் கிட்ட பேசும்போது, ஒரு பத்திரிகையாளரை விட மக்களுக்கு சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல அரசியல் புரிதல் அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் யதார்த்தம் ஒண்ணு. அப்ப அந்த அரசியல் புரிதல் அதிகமா இருக்கிறவங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா குறைகள் நிறைய இருக்கு, அப்புறம் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அரசியல்வாதிகள் இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றது சொல்றாங்க. அப்போ விஜய் அவர்களை பத்தி கேட்கும்போது என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் களத்துக்கு வரட்டும், அதுக்கப்புறமா பார்ப்போம் அப்படின்னு தான் பெருவாரியா சொல்றாங்க. ஆனா ஊடகங்கள்ல, காட்சி ஊடகங்கள்ல, அச்சு ஊடகங்கள்ல, அதுக்கப்புறம் இந்த சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்களை பாத்தீங்கன்னா தாக்கம் விஜய் அவர்களோட தாக்கம் அதிகமா இருக்கு. அது நல்ல விதமாவும் இருக்கு, ஏடாகூடமான ஒரு சில சொல்லாடல்களும் இருக்கு. அதாவது எத்தனை பேர் யார் வேணா எத்தனை பேரோட வாழ்ந்துக்கலாம், யார் வேணா எப்படி வேணா இருங்க, ஒரு மேலை நாட்டு நாகரிகம் கலாச்சாரம் அப்படின்ற அந்த ஒரு மையத்துல போகுது. ஒரு பொறுப்பற்ற தன்மையில இளைஞர்கள் போற மாதிரி ஒரு தன்மையும் பார்க்க முடியுது. இப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு ஒரு புரிதல் இருக்கு. ஆனா பேசு பொருளா இருக்கிறது, சர்ச்சையாவது, இல்ல விஜய் முதலிடத்துக்கு வந்துட்டாரு, விஜய் 2வது இடம், இல்ல விஜய் திமுகவையும் வீழ்த்த போறாரு, விஜய் அண்ணா திமுகவை ஆல்ரெடி வீழ்த்திட்டாரு அப்படின்ற அந்த பேசு பொருள் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு திட்டமிட்ட ஒரு செயலாக தான் நான் பார்க்கிறேன். தொடர்ந்து தாவேக்காவோட ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்கள், இல்ல அவர்களோட அந்த கட்சி நிர்வாகிகள் ஆகட்டும், இல்ல வியூக வகுப்பாளர்கள், இது போன்றவர்கள் அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே துணியில அதே தோரணையில தான் விஜயும் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அடுத்த ஜென்மத்துல நான் விவசாயியா பிறக்கணும் அப்படின்றாரு. ஏன் இந்த ஜென்மத்துல விவசாயியா பிறக்க வேணாம், விவசாயியா வாழலாம் இல்லையா? இவருக்கு இருக்கிற காசு பணத்துக்கு தஞ்சாவூர்லயே ஒரு 50 ஏக்கர் ஜாஸ்தி வேண்டாங்க, ஒரு 50 ஏக்கர் வாங்கி ஏன் ஒரு ஆளை வச்சு வெள்ளாம பண்ணலாம் இல்லையா? இவருக்கு பிடித்த செங்கோட்டையனே என்ன பண்றாரு? விவசாயம் தான் பண்றாரு. அப்போ இந்த ஜென்மத்திலே விவசாயியா வாழலாம், ஆனா வாழ மாட்டாரு, அடுத்த ஜென்மத்துல வாழ்வாரு. சரி, இந்த ஜென்மத்திலே கிராமங்கள்லாம் ஓட்டு கேட்கலாம் இல்ல அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு வருவாரு. அப்ப அவர் சொல்றது எல்லாமே கடந்த காலத்துல இருக்காது, நிகழ்காலத்துல இருக்காது, வர காலத்துல இருக்கிறதுக்கு அவர் சொல்வாரு, விதை போடுவார். அதையேதான் அவர் அரசியலும் பண்றாரு. அதாவது இன்னைக்கு தேதியில உங்களுக்கு கூட்டணி கிடைச்சானா பதில் கிடையாது. இன்னைக்கு தேதியில உங்க கட்சியில முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் சேருவாங்க, இந்நாள் அதிமுக அமைச்சர்கள் சேருவாங்க, பிரம்மாண்ட கூட்டணி அமையும், நம்மளை நம்பி வருவாங்கல்ல, அவங்களுக்கு செய்யணும் இல்ல அப்படின்லாம் சொன்னாங்க. அதுவும் நடக்கல. சரி, குறைந்தபட்சம் இந்த காங்கிரஸ் கட்சின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுலங்க ஒரு 3 மாசம் நம்மளெல்லாம் பத்திரிகையாளர்களை கண்ணில் விரல விட்டு ஆட்டினாங்க. என்ன ஒருவேளை மக்கள் நலன் எதனா செஞ்சுட்டு வெறுப்பேத்துனாங்களா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நாங்க இவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், தாவேக்கா கூப்பிட்டாங்க, விஜய் சார் கிட்ட பேசிட்டு இருக்கோம், ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு 3 சீட்டு. இதுக்கு 3 மாசம் அவ்வளவு ஒரு பிரேக்கிங் டைமு, பிக் பிரேக்கிங், ஜஸ்ட் பிரேக்கிங், சந்துல பிரேக்கிங், பொந்துல பிரேக்கிங், யூ ஹர்ட் இட் இயர் ஃபர்ஸ்ட், எங்க கிட்டதான் முதல்ல சொன்னாங்க, உங்களுக்காக பிரத்யேக பேட்டி, இப்படி போட்டு அவங்களுக்கும் நிம்மதி இல்லாம நம்மளும் நிம்மதி இல்லாம கடைசியில இன்னைக்கு
சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்களா? என்ன சாக்ரிஃபைஸ்? சரி, ஓகே. அப்போ இவர்கள் எல்லாமே இல்ல அதுவே அதுவே அதிகங்கிறாங்களே, 28 அதிகம் தான் அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு புலம்பலும் உடன்பிறப்புகளிடம் இருக்குங்கிறாங்களே. 100% அது சரிதானங்க. உழைக்கிறது யாரு உழைக்கணும்? களத்துல யார் இருக்கிறது? பூத்துல 68,000 பூத்துல ஆள் போட்டது யாரு? அப்ப இதெல்லாம் எதார்த்தமா பார்க்கும்பொழுது, இன்னைக்கு வந்து ஒரு சூழல். திமுகவால இன்னைக்கு காங்கிரஸ ஒதுக்கி விட முடியாத ஒரு சூழல். அதே மாரி காங்கிரஸ்க்கு வந்து தனியா போணும்னு ஒரு சூழல். ஆசை இருக்கு. ஆனா போற அளவுக்கு தைரியம் கிடையாது. யார்கிட்ட போனோம்? போனா தாவேகா கிட்ட தான் போனோம். தாவேகா கிட்ட போனா 28ல 8 தேராதுன்னு அவங்களுக்கு அந்த உண்மை தெரியும். அதனால 18 இருந்தது. அது 8ஆவோ இல்ல 8 கூட இல்லாம போயிறக்கூடாதுன்ற அந்த எதார்த்தத்துக்கு தான் கூட்டணியில வந்திருக்கிறாங்க. இதுக்கு ஒரு 3, 4 பேர் காரணங்க. இது எல்லாமே என்ன ஆயி போச்சுன்னா, விஜய் அவர்கள பெரிய பேசு பொருளா ஆக்கி விட்டது. அதான் விஜயும் வந்து பயிர் செய்யறதுக்கு முயற்சி செய்றாரு. மத்தபடி களத்துல விஜய் ஒருவேளை 1வது இடம் இருக்காரு, இல்ல ஒருவேளை 2வது இடத்துல இருக்காருன்னா, இந்த நேரம் காங்கிரஸ் கட்சியில இருந்து ஏன் பாஜகவே கூட சரிங்க. அவர்கிட்ட அன்பா பேசியோ, இல்ல சிபிஐ வந்து உங்க இஷ்டம் போல வீட்லயே வந்து உங்களுக்கு விசாரிப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே பண்ணி குடுக்குறோம். ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்ன? வேற மாரி நம்மளும் சேர்ந்து கொண்டாடுவோம் படத்த அப்படின்ற மாரிலாம் கூட வந்திருக்கோங்க. தேசிய கட்சிகளும் சரி, மாநிலத்தில இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளும் சரி, தாவேக்காவ ஒரு சீரியஸான ஒரு கட்சியா எடுத்துக்கல அப்படின்றது தான் இந்த தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரையிலும் எதார்த்தமான உண்மை. சின்ன கட்சிகள்லாம் இருக்குங்க. கடந்த முறை வந்து திமுகல 1 சீட்டு, 2 சீட்டு வாங்கின கட்சி இருக்கு. இந்த முறை அதிமுகல 1 சீட்டு, 2 சீட்டு வாங்கி நிக்கக்கூடிய கட்சிகளும் இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் கூட தாவேக்காவ ஒரு விஷயமாவே எடுக்கல. ஆனா விஜய் அவர்கள் தொடர்ந்து இந்த படத்துல எல்லாம் சொல்ற மாரி பஞ்ச் டயலாக் மாரி 1 தாவேக்கா, 1 திமுக, 1 திமுக, 1 தாவேக்கா இதையே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. மத்தபடி அவருக்கு வந்து நெறைய புரிதல், அரசியல் பத்தின தெளிவு அவருக்கு இல்ல. எனக்கு மக்கள் கிட்ட போய் பார்க்கறதுனால, மக்களோட பழகுறதுனால அந்த தெளிவு, அந்த புரிதல் வருதுங்க. அதே மாரி விஜய் சாரும் போய் மக்கள் கூட பழகணும். அவரு இப்ப பழகுறது மக்கள் கிடையாது. அவங்க பொதுமக்கள் அல்ல. அவர்கள் பெரும்பான்மை பயங்கரமான ரசிகர்கள். ஒரு ஒரு படத்துல நம்ம பார்த்திருப்போம். காலக்கேயர்கள் கூட்டம், வெட்டுக்கிளி கூட்டம் அப்படின்ற மாரி. கிட்டத்தட்ட அந்த ஒரு தோரணையில தான் இருக்கிறாங்க. அவர்கள் கூட பழகுனீங்கன்னா உங்களுக்கு பதட்டம் தான் வரும், பயம் தான் வரும். அரசியல் நாணம் வராது அப்படின்றது என்னோட குறைந்தபட்ச புரிதல். இல்ல அப்ப விஜய் விஜய் வந்து அந்த 2வது இடத்துக்கு வந்துருவாரு, அதிமுக அழிச்சிருவாருங்கிறது ஒரு கனவு, பலருடைய ஆசையா இருக்கு. அப்படி வரணுங்கிறது. அப்படிதானே? இல்ல கனவு காணலாங்க. ஐயா அப்துல் கலாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. அத நீங்க கனவுன்னு சொல்லிட்டு பேசுங்களேன். அத நனவாக்குற மாரியே இல்ல நீங்க மூளை செலவை செய்றீங்க. அத பார்த்துட்டு விஜய் அண்ணா முதல்வர் ஆயிட்டதா நெறைய பசங்க வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவரும் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவங்களும் அதே மாரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த இதிகாச கதைலலாம் காட்டுவோம். ஒரு கடவுள் இருப்பாரு. அந்த கடவுளை வந்து அப்படியே நெனச்சு வாழ்வாங்க வாழ்க்கைய. அது என்ன பந்தம், என்ன இதுன்றது இருக்காது. அது கடவுள நெனச்சு வாழ்வாங்க. அதுபோல இவர் தன்னை வந்து ஒரு கடவுளாக, ஒரு ரட்சகராக, ஏழை பாழைகளை பாதுகாக்கும் ஒரு அரணாக இவர் தன்னை காட்டிக் கொள்கிறார். ஒண்ணும் இல்ல. போனாரு தஞ்சாவூரு. ஒரு குழந்தை வந்து ஒரு வீட்ல பால் ஊத்துறவரு. பால் வியாபாரி என்னங்க பண்ணி சம்பாரிச்சுருவாரு? லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல மாடுல பாலு கறந்து போய் எடுத்துட்டு போய் வீடு வீடா ஊத்தி சம்பாதிக்க முடியும்? அந்த பால் வியாபாரியை இன்னைக்கு கடனாளியா ஆக்கிட்டீங்க. ஆல்ரெடி அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லாம பல லட்சங்கள செலவு பண்ணி கஷ்டத்துல இருக்கும் பொழுது, காலேஜுக்கு படிக்க அனுப்பிச்சா, அந்த குழந்தை படிக்காம விஜய் பின்னாடி போச்சு. போனது தலையில அடிபட்டு இந்த ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்க தஞ்சாவூர்ல. யாரும் போய் எட்டி பார்க்கல. அவருக்கு அதாவது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாத நிலைமையில இருக்கிறேன். இந்த மாரி பெற்றவர்களை பார்க்கும் பொழுது, குறிப்பா ஒரு உண்மைய சொல்லணுங்க. நேத்து கூட ஒரு நண்பர் ஒருத்தர் பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, தாவேக்கா கிட்ட போற அந்த இளைஞர்கள் பட்டாளம் எப்படி இருக்குன்னா, சொந்த அப்பா, அம்மா படக்கூடிய கஷ்டத்த தெரியாத ஒரு இளைஞர்கள் கூட்டமா இருக்கு. அப்படின்னு சொல்லி அவர் பேராசிரியர், கல்லூரி பேராசிரியர். அரசாங்க கல்லூரியில இருக்கிறார். அதனால நான் பேர சொல்லல. அவர் சொல்றாரு, நாங்க காலேஜ்ல எல்லாம் வந்து இந்த இளைஞர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது என்னென்னமோ கனவுல எல்லாம் நாங்க வந்து சொல்லிக் கொடுப்போம். அவன் படிக்கிறான், படிக்கல, மார்க் எடுக்கட்டும், மார்க் எடுக்காம போட்டோம். ஆனா அவனுக்கு பேசிக்கா படிப்புன்னு ஒண்ணு இருந்தா ஒரு சிந்தனை வரும். சமுதாயத்து மேல ஒரு புரிதல் வரும், அக்கறை வரும். கஷ்டப்பட்டு நாங்க கல்லூரியில இப்படியெல்லாம் இளைஞர்களை வந்து நெறி பண்ணிட்டு வரோம். ஆல்ரெடி ஒரு சைடு வந்து இந்த போதை கலாச்சாரம், இது ஒரு சைடு அழுத்தம் இருக்கு. இந்த சைடு பார்த்தா இது அதை விட மோசமா இருக்கு. தன்னோட உயிரை பத்தியோ, பக்கத்துல இருக்கவங்கள பத்தி தெரியாத புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. இது எங்க போகுதுன்னு சொல்லிட்டு அவரே பேச்சு குடுத்துட்டு, அவரே தலையில அடிச்சுட்டு போயிட்டாருங்க. அவர் வந்து நான் எதனா பதில் சொல்லுவேன்ற மாரி எதிர்பார்த்தார் பேசும்போது. நமக்கு என்ன இருக்குது பதில் சொல்றதுக்கு? அவரு என்ன கிட்ட கேட்கிறாரு. ஊடகத்துல ஏதோ பார்ப்பாராம் அவரு. நீங்க போய் பார்க்குறீங்களா கூட்டத்துல? உண்மையிலேயே அப்படிதான் இருக்கிறாங்களா? டிவில காட்டுற மாரியே தான் இருக்காங்களா? உண்மையிலேயே தாவுறாங்களா? குதிக்கிறாங்களா? இப்படி இல்லாம கத்துறாங்க அப்படின்லாம் கேட்டாரு அவரு.
ஆமாங்க. நீங்க டிவில பார்க்குறது உண்மதான் அப்டின்னோனே, தலையிலயே அடிச்சுட்டு, "என்னாவோ போங்க. இந்த நாடு எங்க போகுதுன்னு" சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னொரு நண்பர் ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்கிறாரு. அதே மாரி மலேசியால ஒரு நண்பர் ஒருத்தர் விஜயகுமார் சொல்லிட்டு. ஆ அவங்களுக்கெல்லாம் பொதுவா வெளிநாட்டுல இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் என்னன்னா, இப்ப நம்ம இந்த காணொளிகள்லாம் நெறைய வெளிநாட்டுல இருக்கிற தமிழர்கள் அங்கேயே தங்கி இருக்கிறவங்க பார்க்குறாங்க. அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, இந்த கருத்து கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 5, 6 பேர் சொல்லிட்டாங்க. அதனால நான் இங்க இன்னைக்கு நம்ம நம்ம நேயர்களுக்கு நான் அத பதிவு பண்றேன். தமிழ்நாடு அப்டின்னா, அது வந்து நம்மளோட தாய்நாடுன்ற அந்த நெனப்புல, அந்த புரிதல்ல அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அது மலேசியால இருக்கட்டும், சிங்கப்பூர்ல இருக்கட்டும், ஸ்ரீலங்கால இருக்கட்டும். நம்மளோட நாட்டுல, தமிழ்நாட்டுல சிந்தனை அதிகமா இருக்கும். அரசியல் புரிதல் அதிகமா இருக்கும். அந்த கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் நல்லா இருக்கும். அப்டின்ற மாரி ஒரு பேசுவாருங்க. இவரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தவுடனே, அந்த தொண்டர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு, அந்த தன்மையற்ற வார்த்தைகள், அந்த கலாச்சாரத்துக்கே இவர் ஒரு புதுசா இருக்கோன, அவங்கள வந்து என்னங்க உண்மையிலே தமிழ்நாட்டுல அப்படிதான் இருக்கிறாங்களா? இப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்களா? இப்படிதான் பேசுறாங்களா? அப்படின்றதெல்லாம் கேட்கிறாங்க. இப்ப கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மகிட்ட பதில் கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்து அது ஆக்சுவலா சொல்லணும்னா ஒரு கல்ச்சரல் ஷாக்ல இருக்கிறாங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்கள். என்ன அப்படின்னா, நாங்க என்னமோ நெனச்சோம். ஏன்னா எங்களுக்கு தமிழ்நாடு, இந்தியான்னு அப்படின்னு சொல்லும்போது, என்னன்னா அந்த கலாச்சாரம் என்பது ஒரு கட்டுக்கோப்பா இருக்கு. ஒரு ஒரு குடும்பத்தோட வாழறது. ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படின்ற மாரி வாழறது. ஒரு ஒரு சொல்லாடல் வந்து ஒரு நாகரிகமா இருக்கணும். தரம் தாழ்ந்து யாரையும் பேசக்கூடாது. நம்மளோட சொல்லு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல வடிவா இருக்கணும். அது மோசமா இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் அவங்க நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நெனச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்க பேசக்கூடிய இந்த வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள், தாவேகா நிர்வாகிகள் பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல்கள், அவங்க நடந்துக்கிற அந்த விதம், கண்ணியமற்ற பேச்சு, இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இளைஞர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னும்போது, அங்க இருக்கக்கூடிய அந்த அயல் நாட்டுல இருக்கிற தமிழர்கள் நெறைய பேர் வந்து மனசு கஷ்டப்பட்டுருக்கு. என்கிட்ட பர்சனலா நெறைய பேர் மனசு கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்படிதான் இப்படிதான் இருக்கு எதார்த்தம். ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து 2 திராவிட கட்சிக்கும் நான் தான் மாற்று. அவங்க 2 பேரும் டீலிங்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. சரி நீங்க போயிட்டு எடப்பாடி பழனிசாமிய தனியா பார்த்தீங்களே 2 வாட்டி. அப்ப நீங்க என்ன டீலிங்ல இருந்தீங்க? நீங்க திமுக குடும்பத்துல இருக்கவங்க கூட சேர்ந்து படத்துல எல்லாம் நடிச்சீங்களே, அந்த படம் நெறைய ஓடுச்சே. அப்ப என்ன டீலிங்ல இருந்தீங்க? பிரதமர் மோடி அவர்கள போய் தனிமையில சந்திச்சீங்களே, அப்ப என்ன டீலிங்ல இருந்தீங்க? ராகுல் காந்தி கூட்டணியில இருக்கும்போது உங்ககிட்ட போன்ல பேசும்போது அங்க தனியா பேசுறீங்களே, சோடங்கர் போன்றவர்கள் உங்கள பாராட்டுறாங்களே, அது என்ன டீலிங்கு? இப்ப இதெல்லாம நாட்டு மக்களுக்கு சொல்லணும்ல. அவங்க 2 பேரும் நீங்க சந்தேகப்படுறீங்க நியாயம். ரைட்டு. உங்கள ஏன் சந்தேகப்படக்கூடாது ஜனங்க? நீங்க என்ன இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நபரா? என்ன பொதுவான ஒரு விஷயத்த நீங்க வந்து தஞ்சாவூர்ல நேத்து பேசிட்டீங்க. இதுல அடுத்த ஜென்மத்துல வேற இவரு விவசாயியா வந்து பொறக்கணுமா? ₹1,50,00,000 பணம் கட்டணும். ஏன் கட்டலன்னா அதுக்கு பதிலு கிடையாது. ஆனா பதுக்கி இத விக்கிறாங்க. உரத்த விக்கிறாங்க. இது கண்டுபிடிக்க தெரியுது. ஆனா கருப்பு பணத்த பதுக்கி பணத்த கட்ட முடியலன்னா அத பத்தி பேச மாட்டேன். தமிழ் உணர்வு அதெல்லாம் பேசுறீங்க ரைட்டு. பட் அங்கேயே ஒருத்தர் வந்து அ போஸ்டர் ஒருத்தர் காட்டுறாங்களாம். அவங்க சங்கீதா அவர்களோட போஸ்டர. ஆமா, ஆமா. பார்த்த உடனே எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அந்த போஸ்டர தாவேகா நிர்வாகிகள் எடுத்துட்டு போயிட்டாங்களாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த விஷயங்கள்ல அவ்வளவா பேசினது கிடையாதுங்க. நான் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து வெளியில இருக்கணுன்ட்டே கம்மி பண்ணிக்கிட்டேன் பேசுறதெல்லாம். பட் என்னன்னா, தொடர்ந்து அவர்களை பற்றின அந்த ஆபாசமான வார்த்தைகள் பயன்படுத்துறது. அதாவதுங்க இன்னைக்கு விஜய் அவர்களை விமர்சனம் நான் பண்றேன்னா, நான் வந்து இப்போ ஒரு ஒரு 6 மாசமா, 8 மாசமா நான் விமர்சனம் பண்றேன். தோழர் ஜீவா வந்து நீங்க வந்து ஒரு 1 வருஷமா மேபி அவர பத்தி பேசியிருப்பீங்க. அதை தாண்டி நமக்கும் அவருக்கும் ஒரு சொந்தமோ, பந்தமோ கிடையாதுங்க. அவரு ஒரு தமிழர், நம்ம ஒரு தமிழர். அவரு ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு. அரசியல் ஆளுமையாக வரட்டும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அவங்க வீட்ட பத்தி பேசுறதுக்கோ, இல்ல மற்ற விஷயங்கள் குறை சொல்றதுக்கோ, நமக்கு என்ன தகுதி இருக்கு? இல்ல மற்றவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவங்கள பத்தி ஆபாசமா பேசுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? சங்கீதா அவர்களை தாழ்த்தி பேசுவதனாலயோ, இல்ல அவர்களை வந்து கடின வார்த்தைகள் பயன்படுத்துறதுனாலயோ, இல்ல அவங்க மனசு கஷ்டப்படுற மாரி ஒரு இலங்கை பெண்மணி அவங்க. ஈழத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. ஈழம் வேற, தமிழ்நாடு வேற கிடையாது. மொழியால, உணர்வால ஒரே உறவு தான் இது. அப்படி இருக்கும்போது, ஒரு வீட்டு மருமக சுருக்கமா சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டுக்கு இல்லையா? ஒரு ஆமா, தமிழ்நாட்டுல ஆமா. அந்த மாரி வந்தவங்க நான் எப்படி உங்களுக்கு அண்ணி. உங்க அண்ணனை ஏத்துக்குங்க, ஏத்துக்காம போங்க. அவங்கள ஏத்துக்கங்க, ஏத்துக்காம அதோட முடிஞ்சுது. அவர்களை பத்தி தனிப்பட்ட மொழி வகையில பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் யார் என்ன விமர்சனம் என்பது பொது வாழ்க்கையில வந்தா பண்ணலாம். இந்த நொடி வரலும் சங்கீதா அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வரல. அவங்க லட்சக்கணக்கா இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு அம்மா. 2 குழந்தைகளுக்கு தாய். தமிழ்நாட்டுல தன்னுடைய குழந்தை குட்டிகள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு, பிள்ளைகளுக்காக வரக்கூடிய ஒரு அம்மா. அவ்வளதான்.
அவரு விஜய் கல்யாணம் பண்ணிக்கினது அது அவங்க பிரச்சனை. அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நான் அதுக்குள்ளலாம் போகல. அப்படி இருக்கும்போது, ஒரு 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 குடும்ப தலைவியை பத்தி, ஒரு அம்மாவ பத்தி, ஒரு பெண்மணிய பத்தி, இன்னும் கல்யாணம் எல்லாம் பண்ணி குடுக்கணும். அவங்க வந்து சினிமா வாழ்க்கை அவங்களால வாழ முடியாது. அவங்க இதெல்லாம் வேணான்ட்டு தான் ஒதுங்கி போற பாக்குறாங்க. அவங்கள நீங்க இந்த மாரி இழுத்து இழுத்து பேசும்போது, இதெல்லாம் வந்து நல்லா இல்லைங்க. அத பத்தி யாருமே பேசக்கூடாதுன்றது கருத்து. ஆனா தொடர்ந்து இல்ல அவங்க ஆனா போது மூன்றாவது நபராக இருக்கிற ஜீவா சகாப்தனும் கோட்டீஸ்வரன் அவர்களும் ஒரு பெண்ணை இப்படி பேசலாமா, ஒரு ஈழத்தமிழ் பெண் நம்ம நாட்டுக்கு வந்தவங்களை இப்படி பேசலாமான்னு இவ்வளவு தூரம் சம்மந்தமே இல்லாத சங்கீதாவை பற்றி நம்ம வந்து அக்கறைப்படுறோம் ஒரு பொதுவான அறத்தின் அடிப்படையில். கட்டுன புருஷன் அவரு தான் மனைவியை பத்தி டைவர்ஸ் வாங்குறாங்க வாங்கல, ஏன் மனைவியை பத்தி ஏன்டா இவ்வளவு ஆபாசமா பேசுறீங்க, அதுவும் ஏன் கட்சிக்காரங்களே ஏன்டா அப்படி பேசுறீங்கன்னு ஒரு வார்த்தை பேசலையா? கரெக்டான இடத்துக்கு கேள்வி கேட்டீங்க. யாரோ ஒருத்தங்க 1000 இருந்தாலும் உங்க மனைவி கூட வேணாங்க. உங்க கூட வாழ்ந்தவங்க. சரி அது கூட வேணாம். உங்களோட மகன், மகளோட அம்மா. அப்பா இது என்னோட பிரச்சனை. என் குடும்ப பிரச்சனை. நாட்டு பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, அண்ணனுக்காக பேசுங்க. இதுல நீங்க யாரும் தலையிடாதீங்க. தயவு செய்து என்னோட தம்பி, தங்கை, தோழி, தோழன், இந்த செல்ல குட்டீஸ், அந்த குட்டீஸ், இந்த தாவர குட்டீஸ் எல்லாம் அமைதியா இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா? அதான ஒரு நாகரிகம். நீங்க எதிரியா இருந்தா கூட பிரதமர் மோடி இல்லற வாழ்க்கையில சர்ச்சைங்க, பிரச்சனைங்க. அங்க யாரும் அப்படி பேசுறது இல்லைங்களேங்க. பாஜக தலைவர்ல யாருன்னா ஒருத்தர் போயிட்டு இதே விமர்சனம் வந்தது பிரதமர் மீது. அப்போ பிஜேபியில இருக்கக்கூடிய கட்சி தலைவர் கொஞ்சம் கண்ணியம் காக்கிறத கூட நீங்க காக்க தவறீங்க. வட இந்தியாவை விட தென்னிந்தியா கலாச்சார ரீதியா வந்து அந்த விஷயங்கள்ல பாதுகாப்பு அதிகமா இருக்குன்றது புரிதல், பொது புரிதல். அதுல கூட நீங்க வந்து ஒரு 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 வார்த்தை சொன்னா என்ன ஆயிட போகுது? அப்ப நீங்க அதை ரசிக்கிறீங்கல்ல. உங்களை யாருன்னா விமர்சனம் பண்றாங்க, இல்ல உங்களுக்கு ஒருத்தர்னால ஒரு கெட்ட பேர் வரும்ன்ற லைட்டா ஒரு பேசு பொருள் இருக்கா, அவர்களை உங்களோட கட்சியினர், உங்களோட ரசிகர்கள் அவங்களை என்ன வேணா ஆபாசமா பேசலாம், என்ன வேணா அவதூறு பரப்பலாம், அதை நீங்க ரசிப்பீங்க. அப்போ நான் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறேன், நீங்க அரசியல் பண்ணாம அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க நான் புரிஞ்சுக்குவா. சரி, திமுக தலைவர் ஸ்டாலினை எதிர்க்கிறீங்க, ரைட்டு. எந்த திட்டத்துல, எந்த கொள்கையில, சரி கொள்ளையடிச்சார், ஊழல் பண்ணாரு சொன்னீங்க இல்லையா? எதுல பண்ணாரு, எவ்வளவு பண்ணாரு, என்ன எது விளக்கமா பேசணும். சும்மா வந்து போற இடம்லாம் திமுக திமுக திமுகன்னா என்ன? அவர் ஆக்சுவலா கொஞ்சம் போய் செக் பண்ணி பார்க்கணும். தூங்கும்போது கூட இப்படியேதான் பேசிட்டே இருக்கிறாரான்னு தெரியல. எதை எடு திமுக மக்கள் நலன், மக்களுக்கு புரிதல். தஞ்சாவூர்ல உட்கார்ந்துகிட்டு உங்களால வந்து பேப்பரை வச்சுக்கிட்டு பாக்குறீங்கன்னா நீங்க இந்த ஜென்மம் இல்ல சாமி, அடுத்த ஜென்மத்துல விவசாயியே வர முடியாது. உங்களுக்கு வந்து அந்த ஒரு இதுவும் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான் அவர்கள் அதே மாதிரி பேச்சு பேசினாரு. அதை பார்த்து இது காப்பி அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலம், நீரு, காற்று, மாசு ஒரு பிரச்சனை, நிலத்தடி நீர் ஒரு பிரச்சனை. அவங்க ஏழை பாழைகளாவே இருக்கிறாங்க, வாழ்வாதாரத்துல மேம்படல, வட்டிக்கு வாங்குறாங்க, வட்டி கட்ட முடியல, முன்னுக்கு வரல. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு எதனா ஒரு தீர்வு சொன்னாருன்னா பஞ்ச் டயலாக் பேசிட்டு ஓடி போயிட்டாரு. அப்புறம் மாணவர்களுக்கு இலவசமா கல்வின்னு இருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட்டுக்கு பாலிடெக்னிக்கு, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன பிரைவேட் தான்? ஒரு சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு மாணவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல, எவ்வளவு பேர் தனியார்ல படிக்கிறாங்க, எவ்வளவு பேர் அரசாங்கத்துல படிக்கிறாங்க. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இதே தஞ்சாவூர்ல நீங்க படிக்கணும்னா எவ்வளவு ஆகுது? பிரைவேட்ல படிச்சா எவ்வளவு ஆகுது? பிரைவேட்ல படிக்கிறவங்களுக்கு இவ்வளவு ஆகுது பணம். இதை நாங்க ஏத்துக்குவோம். எதனா ஒரு புரிதல் இருக்கு. அப்ப பொத்தாம் பொதுவா தானே பேசிட்டு போறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் உண்மையிலே தாவேக்கா தொண்டர்கள் வந்து நம் போன்ற பத்திரிகையாளர்களும் ரொம்ப நன்றி சொல்லணும். என்னன்னா இன்னைக்கு மேடையில அவர் உட்கார்றாரு, இல்ல நிக்கிறாரு, அவரு அது விரும்பி வராரு உங்ககிட்ட பேசணுட்டு. சேர் மேல சேர் போல கால் மேல கால் போட்டு கௌரவமா உட்கார்ந்து இருக்கீங்களே, அதுக்கு காரணம் பத்திரிகையாளர்கள். ஒரு சேர் கூட போட மாட்டேன்றாங்க, உட்கார தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க, ஒரு ஃபேன் இல்ல, ஒரு மேல ஒரு ஒரு ஷீட்டு போடுறது கிடையாது, ஒரு பந்தல் போடுறது இல்லைன்னு கரடியா கத்தி கோர்ட்டு சொல்லி அந்த அதிகாரிகள் கெஞ்சி அதுக்கப்புறமா போடப்பட்டதுதான் இன்னைக்கு இந்த பந்தல். இப்ப பந்தல் போடுறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது குறையுது பாருங்க. அப்ப தெரியுதா? அப்ப இவ்வளவு நாள் நீங்க வந்து பொதுக்கூட்டம் போடாம அட்டகாசம் பண்ணி இருந்திருக்கிறீங்க. ஏன் இப்ப நல்லா தானே போகுது? 5000 பேராவே கூட்டணும்ல, பத்தலையா? இன்னும் 15,000 பேர் வேணுமா? 20,000 பேர் வேணுமா? அதான் நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா புண்ணியவானே, யம தர்ம ராஜா, எங்க ஊர் தாங்காது, இதே மாதிரி அமைதியா பண்ணுங்க ஐயா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. அப்படியே 1-2 காவு ஆயிடுது. அதே மாதிரி பைக்ல தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வழியும் சொல்லிட்டு இருக்கிறோம், ஆபத்து இருக்கு, ஆபத்து இருக்கு, ஆபத்து இருக்குன்னு. அந்த குழந்தை ஒருத்தன் ஆஸ்பத்திரியில கோமால இருக்கா போல கிட்டத்தட்ட. அவரு பழைப்பாரா வருவாரான்னு தெரியல.
இயற்கை கிட்ட நான் 100 விழுக்காடு வேண்டிக்கிறேன் அந்த தம்பி நல்லா இருக்கணும்னு. ஆனா இது கடைசியா இருக்கணும் அப்படின்னு அந்த முடிவுக்கு நம்மளால போக முடியாம. நான் போன வாட்டியுமே சொன்னேன், காவல்துறை தப்பு செய்றாங்க, வண்டியெல்லாம் பறிமுதல் செய்யணும். இந்த ம். மாரி ஒரு 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 பைக்ல போறது, ஏங்க ஒருத்தரு இது வந்து 304 நெக்லிஜென்ஸ் ஆஃப் இது டிரைவிங். ஒரு ம். ஒரு சட்டப்படி ம். பார்த்தா அவங்களுக்கு வந்து பெரிய தண்டனை குடுக்கலாம். நீ கட்டடிச்சுட்டு போயிருவ. பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயி போச்சு. கை உடைஞ்சு போச்சு. இல்ல வாழ்நாள் பூரா ஒரு 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 கை, கால் இழந்துட்டாங்க. யாருங்க அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றது? இன்னைக்கு அந்த அப்பாவ பார்க்கும்போது நமக்கே கண்ணு கலங்குது. ஒரு ஒரு பால் வியாபாரி மாடு வச்சுக்கிட்டு இருக்கிறவரு என்ன பெருசா வருவாய் சேர்த்திருப்பாரு. இப்ப லட்சக்கணக்குல செலவாகுதா? யாருன்னா நீங்க எதனா போய் கிட்ட இருந்து பார்த்தீங்களா? இல்ல எதனா ஒரு அறிக்கை. இந்த மாரி வந்தாங்க. வந்த இடத்துல ஒரு 2 பசங்க அடிபட்டு ஒரே குடும்பத்துல 2 பசங்க அடிங்க. ஆல்ரெடி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? குடும்பம் சின்னாபின்னமா இருக்குது. தாவேக்கான்னு ஒரு கூட்டம் போட்டதுனாலயும், அந்த கூட்டத்துக்கு வந்த இளைஞர்கள் கட்டுக்கோப்பு இல்லாதனால ஆனா ஊனா அண்ணா அண்ணா நீங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கட்டுப்பாடு எங்க இருக்குது உங்ககிட்ட? சரி. கடமை. இளைஞர்களை நல்ல வழி எடுத்துட்டு போனோம்ல. அந்த ஒரு கடமை இருக்குல்ல. கண்ணியம். அது எங்கனா இருக்கா? பேசுற பேச்சுல இருக்கா? அதுவும் ஆண் ரசிகர்கள விட, இந்த ரசிகைகள் இருக்காங்க பாருங்க. அவங்க பேசுறது நமக்கே பயமா இருக்கு. அதாவது இல்ல எப்படி இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுல தான் இல்ல தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கூட்டம் இருக்கா நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. நானும் தமிழ்நாட்டுல இருக்கேன். இந்த மாதிரி பேசுற பெண்களை பார்த்தது இல்ல. ரஜினி ரசிகை, கமல் ரசிகை, விஜய், அஜித் ரசிகர்களை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஒன்றும் வேற உலகத்துல இருந்து வரல. ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா நேத்து வரையும் தங்கச்சியா இருந்தேன், இன்னையில இருந்து நான் பொண்டாட்டியா இருக்க போறேன்னு சொல்றதெல்லாம் கேட்டு நமக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் இப்படி எல்லாம் பேசுவாங்களா தமிழ்நாட்டுலன்னு நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. அவங்க இப்ப ஒரு ஒரு ரோட்ல ஒரு ஒரு பொண்ணு போறாங்க, பாக்குறாங்க. இப்ப பேசும்போது நம்ம அந்த பொண்ண வந்து நம்ம வந்து தங்கச்சின்னு கூப்பிட்டோம்னா, அந்த ஒரு ம். சொல்லாடலுக்கு அந்த புள்ள வந்து நம்மள நம்பும். 100 ம். விழுக்காடு நம்பும். நான் பேசுறது எதார்த்தம். ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? இப்ப ஒரு புதுசா ஒரு பொண்ணு ரோட்ல பாக்குறீங்க. நீங்க ஒரு ஒரு ஆணா இருப்பீங்க. நீங்க போயிட்டு பேசும்போது, "சொல்லுமா தங்கச்சின்னு" நீங்க அந்த ஒரு வார்த்தைய சொன்னீங்கன்னா, அந்த நொடியில வந்து அது வந்து உங்கள அண்ணனா நெனைக்கும். அந்த அந்த சொல்லாடலுக்கு, அந்த தமிழ் உச்சரிப்புக்கு, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்கு, அவ்வளவு நம்பிக்கை இருக்குங்க. அந்த வார்த்தைய கொண்டு போயி, நேத்து வரலாம் நான் தங்கச்சி, நாளையிலருந்து நான் வேற மாரின்னா, வெட்கமா இல்ல இப்படியெல்லாம் பேசுறதுக்கு? உங்களுக்கு யாரு உங்களலாம் தமிழ்ல பேச சொல்ல? நீங்க எதனா செய்கையிலேயே அந்த காலத்துல இந்த காட்டுலலாம் இருந்து பேசுவாங்கல்ல, இந்த கல்லு தேய்ச்சு நெருப்பு வந்த காலத்துல, இந்த சக்கரம்லாம் வரதுக்கு முன்னாடி செய்கையில பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாரி ஆமா. செய்கையில பேச ஆரம்பிச்சுருவீங்களா? மொழிய வந்து சிதைக்கிறீங்க. ஒரு உணர்வ சிதைக்கிறீங்க. 10 பேர் வச்சுக்கலான்னு பேசுறேன். அந்த 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 அம்மாவ வந்து நான் என்ன உண்மையிலேங்க மூளையில பிரச்சனைங்க. பாவம். ம். இப்படி பேசுறியே, நாளைக்கு நீ ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போணும். கணவனோட ஒரு சண்டை. இல்ல கணவன் குடும்பத்துல வேற யாருன்னா ஒருத்தர், இந்த அம்மா இப்படிதாங்க பேசும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஊர் பெண்களை வந்து ஒரு குடும்ப சண்டைன்னா முதல்ல பெண்கள தான் அவதூறா பேசுவாங்கங்க. இதான் ஆமா. எதார்த்தம். அப்பாவ பத்தி பேச மாட்டாங்க. இந்த சமுதாயத்துல இந்த பிரச்சனை இருக்குங்க. அம்மாவ சொல்லி தான் பேசுவாங்க. வளர்ப்பு சரியில்லைன்னு தான் பேசுவாங்க. இப்படியெல்லாம் நீங்க பேசிட்டு திரியிறீங்களே, நாளைக்கு நீங்கலாம் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது, அங்க எவனா ஒருத்தன் இந்த மாரி பேசிட்டான்னா, அப்ப அந்த சொல்லு என்ன ஆகும்? குடும்ப சண்டை வராதா? தகராறு வராதா? குடும்பங்கள் பிரியாதா? இன்னொரு அம்மா சொல்றாங்க, "எனக்கு எங்க வூட்டுக்கார விட விஜய் அண்ணா தான் ரொம்ப புடிக்கும். எங்க ஒரு நாள் கூட்டின்னு போய் வச்சு உங்களுக்கு கஞ்சி ஊத்த சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கண்ணுக்கு தான் அவரு அழகு. அவரு கண்ணுக்கு சத்தியமா சொல்லுங்க, நீங்கலாம் அழகா? உங்களெல்லாம் கூப்பிட்டு வீட்ல ஒரு வேள சோறு போடுவாரா? உங்களெல்லாம் பக்கத்துல நடிகைகள் கூட இருக்கிற மாரி நெருக்கத்த காட்டி புகைப்படம் எடுத்துக்குவாரா? அதுக்கு தானே நீங்க விரும்புறீங்க? நம்ம இந்த பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் பதில் இருக்கா? நான் தனிப்பட்ட விஷயத்துக்குள்ளேயே போல. நடைமுறையில நீங்க பேசுறீங்க. அதற்கு சாத்தியமான ஒரு வாழ்க்கைய அவர் வாழுறாரா? ஒரு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை இளைஞர்களுக்கு முன்னாடி வைக்கிறாரா? இல்ல அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய இளைஞர்கள், இல்ல அவரோட ரசிகர்கள் பண்றீங்களா? போன இடம்லாம் பிஞ்ச செருப்பு. தூய்மை பணியாளர்கள கூப்பிட்டு கேட்டு பாருங்க. இவ்ளோ செருப்பு இருக்குதுன்றாங்க டன்னு கணக்குல. செருப்பு கால்ல ம். போட்டுன்னு ம். போறதுக்கு தானே வருது. எதுக்கு அங்க அறுத்து போட்டு போறதுக்கு வூட்லயே விட்டு வர வேண்டியதானே? செருப்பு விட்டு போறது. அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் பாட்டிலு. அந்த இடமே ஒரு போர்க்களம். அந்த இடமே வந்து ஏதோ வந்து சுடுகாட்டுக்கு போற வழி மாரி ஆயிப்போகுது. என்ன வகையான மக்கள் நீங்க? அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் பெர்மனன்ட்டா வைக்க வேண்டியதா இருக்கு. அடிபடுறதெல்லாம் சின்ன ம். பசங்க. வாழ வேண்டிய ம். உயிர்கள். எதுவும் 80 வயசு, 100 வயசுல இழுத்துக்கிட்டு, பாவம்பா வயசாயிடுச்சு பெரியவர் முடியல. அந்த அம்மா நல்லா வாழ்ந்தாங்க. குடும்பத்தெல்லாம் பார்த்தாங்க. பாட்டி ஆயிட்டாங்க. போய் சேர்ட்டாங்க. அப்படி கிடையாது. எல்லாமே சின்ன வயசுலயே அல்பாசில போறாங்க.
யாரு காரணம் இதுக்கு? இது 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 சிந்தனையே இல்லையே. இதையே சரி செய்யாம இல்ல இப்ப நீங்க கோபிச்செட்டிப்பாளையம்லாம் போனதுனால கேட்கறேன். கொங்கு மண்டலம்னாலே சினிமா நடிகர்களுக்கு வரவேற்பு கொடுப்பாங்கன்னு ஒரு பொதுவான ஒரு பார்வை உண்டு. இப்போ மற்ற டெல்டா வேற மாதிரி இருக்கும். டெல்டா சென்னை மாதிரி பகுதிகள் வேற மாதிரி யோசிப்பாங்க. ஒரு திமுக சார்பு, இடதுசாரி சார்பு மாதிரி இருக்கும். ஆனால் மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சிலாம் கொஞ்சம் திராவிடத்துக்கு எதிராக இருக்கும். ஒரு சினிமாக்காரங்க வந்தால் அது கொஞ்சம் ஆதரிக்கக்கூடிய மனநிலை இருக்கும் புதுசாக வரவங்களுக்கு அப்படின்னு ஒரு பார்வை உண்டு. இப்போ கமலஹாசனுக்குலாம் நிறையா ஓட்டு கிடச்சிச்சு. விஜய்க்கு கொங்கு மண்டலம் எப்படி இருக்குது? நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்லாம் போனதுனால கேட்குறேன். இல்லங்க. எதிர்பார்த்த அளவுக்கு வந்து எழுச்சி கிடையாதுங்க. நான் சொல்றது வந்து நீங்க தேர்தலுக்கு பிறகு நம்ம இதை பேசுவோம் கண்டிப்பா. என்னன்னா அவங்க வந்து சினிமா பிடிக்குதுங்க. அதாவது இப்ப உதாரணத்துக்கு கோபிச்செட்டிப்பாளையம் தான் நிறைய படம் ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு குஷ்பு நடிச்ச நிறைய படங்கள், சின்ன தம்பி ஆகட்டும், மாதிரி ஏகப்பட்ட படங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, கோயம்புத்தூர், ஊட்டி இதை வச்சுதான் எடுப்பாங்க. அப்ப சத்யராஜ் அவரோட அந்த ஊரெல்லாம் அங்கேயே இருக்கு. அப்ப நடிகர்கள் வந்து போறதுன்றது அந்த மண்ணுக்கு புதுசு கிடையாது. இயற்கை ரம்யமா இருக்கக்கூடிய ஊரு அப்படின்னும் போது அந்த நாகரிகமா பேசுவாங்க. வாங்க போங்கன்னு வாங்க. ரொம்ப மரியாதையா பேசுவாங்க. ஏனுங்க ஏன் இப்படி பேசி போட்டீங்க அப்படிதான் பேசுவாங்க. நம்ம நம்ம அதாவது குறுக்காம இருக்கா ஒரு வண்டி வந்து நின்னா கூட, ஏங்க கண்ணு எங்க வேற எங்கனா வச்சிருக்கீங்க, பார்த்து ரோடு பார்த்து ஓட்டுங்க, இப்படி எல்லாம் ஓட்டாதீங்க, பிரச்சனையாகி போய்விடும், அப்படிதான் பேசுவாங்க. அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு விஜய் சாரை பார்த்தா லைட்டா பயப்படுறாங்க. இருக்க இளைஞர்கள் கொஞ்சம் பேர் விஜய் அண்ணான்றாங்க. பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் என்னங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்றாரு இவரு, இவரு யாரு இவருக்கு சொல்றது, ஏன் இப்படி பண்றாரு இவரு, பிள்ளைங்க எல்லாம் பாவம் அப்படி ஓடுறாங்க பின்னாடின்ற மாதிரிதான் பேசுறாங்க. அங்க வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல தாவேக்காக்கு ஓட்டு வருதுங்க. மத்த தொகுதியை விட அங்க ஓட்டு வருது. அதற்கு காரணம் விஜய் அவர்கள் கிடையவே கிடையாது. செங்கோட்டையன் ஒரு ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறாரு. ஊர்ல இறப்பு செய்தி யார் இறந்தாலும் சாதி எல்லாம் பார்க்காம, மதத்தை பார்க்காம எல்லா வீட்டுக்கும் வந்து துக்க நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்கிறாரு. ஒண்ணு அப்பவே போயிருக்கிறாரு, இல்லைன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்கு வந்தோன்னு போயிருக்காரு. அதை நிறைய பேர் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. அப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல விசில் சின்னத்துக்கு கிடைக்க போற ஓட்டு வந்து விஜயால கிடையாது, அங்க செங்கோட்டைன்ற அந்த ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். சரி, இப்ப அவர் ஓட்டை அதை வச்சு வாங்கி ஜெயிச்சிருவாரா, அவர் எம்எல்ஏ ஆயிடுவாருன்னா அங்க இருக்கவங்க கிட்ட கேட்டா அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்றாங்க. என்னங்க இதையும் சொல்றீங்க அதையும். அப்ப அவரு ரெட்டலையில நின்னாங்க, நல்லது செஞ்சாங்க, அதனால நாங்க ஓட்டு போட்டோங்க. இப்ப அவரு எந்த கட்சியில இருக்காரு, அதுல எப்படி நல்லது செய்ய முடியுமாங்க அப்படின்றாங்க. அப்ப ஏனுங்க அது அது கரெக்டா வராது. ஏதோ ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும், அப்பதான் ஓட்டு மக்கள் போடுவாங்க. இல்லைன்னா தோக்குற குதிரையில என்னங்க போடுறது அப்படின்னு ஒத்த குதிரைன்னு ஒரு இடம் இருக்கு அங்க. அந்த ஒத்த குதிரையில ஒருத்தர் சொன்னார் வார்த்தை, தோக்குற குதிரையில எப்படிங்க ஓட்டு போடுறது அப்படின்னு. அப்போ நீங்க நீங்க நல்ல பேர் எடுத்தா ஒண்டி பத்தாது, உங்க தலைவருக்கும் அந்த நல்ல பேர் இருக்கணும், அந்த தலைமை பண்பு இருக்கணும். அததான் கொங்கு மக்கள் விரும்புறாங்க. அவங்க வந்து ஏதோ வந்து நடிகர் நடிகைகள் அப்படி பாத்துருவாங்க. அம்மையார் ஜெயலலிதாக்குனால ஓட்டு போட்டாங்க, எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்கன்றதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்லது செஞ்சு ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் கொடுத்தா இருக்கட்டும் அப்படின்றாங்க. அப்ப இப்ப இப்ப எம்பி எலெக்ஷன்ல வந்தது, திமுக தான் நின்னது. திமுக என்ன ஓட்டு போடாமல விட்டாங்க அங்க கோயம்புத்தூர்ல, ஈரோட்லயும். இல்ல ஈவி இளங்கோவன் அவர்கள் அங்க நின்னப்போ தோத்து போயிட்டாங்க, இல்ல ஈரோட்ல முத்துசாமி. அப்போ தெளிவா இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் யாருன்ற அளவுக்கு ஓரளவுக்கு கணிச்சு வச்சிருக்கிறாங்க அங்க. மத்த மாவட்டத்துக்கும் அந்த மாவட்டத்துக்கும் பார்க்கும்போது தெளிவு என்பது, அது பெரியார் மாவட்டம் சொல்றதுனால அப்படி இருக்குதா, அவரோட மண்ணுன்றதுனாலயான்னு தெரியல. பட் அரசியல் புரிதல் ரொம்ப அதிகமா இருக்கு. பெரியார வாழ்த்தி பேசுறதுக்கும் ஆள் இருக்காங்க, பெரியாரோட கொள்கைகளை எங்களுக்கு முரண் இருக்குதுன்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பொலிட்டிக்கலி வந்து ஒரு ரொம்ப கல்ச்சர்டா இருக்கிற ஒரு ஒரு மாவட்டமா இருக்குங்க ஈரோடு. யாருமே சும்மா ஒரு கொள்கையை போய் சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து இல்ல ஒரு விஷயத்தை காட்டி அவங்க ஓட்டை வந்து பெற முடியாது. இல்லை இப்போ அங்கே வந்து இந்த மாதிரி இந்த விஜய் ரசிகைகள் பேசுகிற பேச்செல்லாம் அங்கே ஒரு மாதிரி அருவருப்பாக பார்ப்பாங்கல்ல. இந்த மாதிரி என்னடா விஜய்க்கு ஓட்டு போடுற பொண்ணுங்கள்லாம் இப்படி பேசுதுங்க அப்படின்னு, அதெல்லாம் ஒரு மாதிரி அருவருப்பாக பார்ப்பாங்கல்ல, அதிர்ச்சி அடைவாங்கல்ல கேட்டு. கண்டிப்பா நம்ம வந்து தேர்தலை பத்தி கேட்டா அவங்க இதை பத்தி பேசுறாங்க நம்ம கிட்ட. என்ன இப்படி பேசுறாங்க, இதுதான் நம்ம ஊர்ல இப்படி பேசுறாங்க அப்படின்னு. எல்லாம் சென்னையில இருக்கிறவங்களா இவங்கெல்லாம், இல்ல அவங்க நம்ம கிட்ட கேக்குறாங்க எந்தெந்த ஊர்ல எப்படி இப்படி பேசுறாங்க, ஒருவேளை மத்த மண்டலத்துல இப்படி இருக்கிறாங்களா, இல்ல சென்னையில இருந்து போறவங்க இப்படி போறாங்களா அப்படின்லாம் பேசுறாங்க. இன்னொன்னுங்க, அடுத்த தலைமுறை மேல வந்து ஒரு அதீத அக்கறை வந்து இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். அது என்னங்க, பசங்க அவங்க படிச்சு மேல வந்துக்குவாங்க, அவங்க அவங்க தலையெழுத்து அவங்க பாத்துக்கிட்டோம், அந்த மாதிரி பேசுறது கிடையாது. புள்ளைக்குட்டி நல்லா இருக்கணுங்க, குழந்தைய கொடுக்குறோம்னா அது நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா வரணும்.
அப்படின்னு அடுத்த ஜெனரேஷனை பத்தின அந்த புரிதல் அதிகமா இருக்கு. இப்ப இதே வந்து மற்ற இடங்கள்ல பேர் சொன்னா அது தப்பா போயிடும். மற்ற இடங்களை விட அங்க வந்து அந்த வீட்டு பிள்ளைகள் மீதும் அடுத்த தலைமுறை மீதும் அந்த அக்கறை என்பது ரொம்ப அதிகமா இருக்கு. அது சுயநலமா, இல்ல அது பொது நலமா, இல்ல அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்ன்ற அந்த எண்ணமா அப்படின்றது மக்களுக்கு சாட்சி. பட் அந்த புரிதல், அரசியல் புரிதல் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது ஒரு பத்திரிகையாளராக ஒரு 220 தொகுதி போயிருக்கீங்க. விஜய் மீது கட்டமைக்கப்படுகிற பிம்பத்தை உடைச்சிருக்கீங்க. இவர் தான் அதிமுகவை அழிச்சுட்டு 2வது வரப்போறாரு, திமுகவுக்கு இவர் மட்டும் தான் போட்டி அப்படிங்கிற பிம்பமும் கல யதார்த்தத்தில் கிராமத்து மக்கள், தமிழ்நாட்டின் எல்லா பகுதி மக்களும், கொங்கு உட்பட எல்லா பகுதி மக்களும் எந்த அளவுக்கு தெளிவாகவும் விவரமாகவும் இருக்கிறாங்க. அது வந்து விஜய் ரசிகருடைய பேச்சை கண்டு நாகரிக பண்பட்ட தமிழ் சமூகம் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகுது. பயப்படுறாங்க. அஞ்சுவது அஞ்சாமை பேதமைங்கிற மாதிரி சில பேரை பார்த்தா பயப்படுறதா அறிவுடைமை அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்து பயப்படுகிறாங்கிறத ஒரு கருத்தாளராக இல்லாமல் ஃபீல்டு ஒர்க்கில் இருந்து சொல்லியிருக்கீங்க. அடிப்படையான ஒரு தேர்தல் பகுப்பாய்வாளராக மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பத்திரிகையாளராகவும் இருக்கிறதுனால அந்த விவரங்களை நீங்கள் ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய இதுவரை நீங்கள் கண்ட தேர்தல் பகுப்பாய்வு மனநிலையிலிருந்து ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.